Hello parents and students, இன்னைக்கு நம்ம CBSEயோட லேட்டஸ்டா சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ 10th 12th முடிச்ச CBSE ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எவ்ரி இயர் மே 2nd வீக் தான் CBSE அவங்களோட 10th 12th ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மே 1st வீக் வந்துட்டோம். ஸோ இன்னொரு 1 week or 10 daysல உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் CBSE வந்து அவங்களோட 10th 12th ரிசல்ட்ஸை வந்து மே 10th or 12th கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட். CBSEயோட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். NEP 2020 இப்படிங்கிற ஒரு பாலிசி மூலமா எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய அப்டேட்ஸை CBSE வந்து டே பை டே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் வந்து அகடமிக் இயர் 2025 to 2026ல கிரேட் 10 and 12க்கான அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. இதுல 10th ஸ்டாண்டர்ட்கான அப்டேட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 2 போர்டு எக்ஸாம்ஸ், தென் 5 பாயிண்ட் ஸ்கேல்லேருந்து 9 பாயிண்ட் ஸ்கேல் கிரேடிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இன்னொரு தடவை அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லா அப்டேட்ஸுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோ டிடென்ஷன் பாலிசி பற்றி தான். இந்த நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில கிளாஸ் 1ல இருந்து 8th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகாம அவங்கள அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு பாஸ் பண்றது தான் நோ டிடென்ஷன் பாலிசி. இப்போ CBSE என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்கமிங் அகடமிக் இயர் 2025 to 2026 இந்த இயர்ல இருந்து இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை கால் பேக் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல கிரேட் 3, 5 and 8 இந்த கிளாஸஸ்ல எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30%க்கு கீழே மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஃபெயில் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அவங்க திரும்பவும் இன்னொரு வருஷம் படித்து பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை கால் பேக் பண்ணுறதுக்கான அர்த்தம். நோ டிடென்ஷன் பாலிசியை கால் பேக் பண்ணனால அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்க நிறைய CBSE ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ்க்காக வர பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றின நாலேஜ் கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு அக்செப்டன்சி லெட்டர் வாங்குறதா நிறைய நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு CBSE ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் போடணும்னு நினச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸ் இதை பத்தின நாலேஜை கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன்ஸை ப்ராப்பரா போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.